ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து வைகாசி விசாகம் என்பது நாள் முருகரோட பிறந்த நாள் ஃப்ரெண்ட்ஸ். முருகருக்கு ரொம்ப உகந்த நாள். எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் எல்லாமே நிறைவேற்று ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி எங்கள் ஊர் நாகேஸ்வர கோயிலேருந்து சிவன் கோயிலேருந்து முருகர் கோயிலுக்காக நாங்கள் பால் குடம் எடுத்துகிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 108 பால் குடம் ஃப்ரெண்ட்ஸ். இது முருகருக்கு அபிஷேகம் பண்ணி ஆபரணத்தை பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கேருந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்கள் எந்த ஒரு வேண்டுதலும் கண்டிப்பாக முருகர் இந்த நாளில் நடத்தி வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்சால் ஒரு வேளை விரதம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் மனசில் நினச்சிட்டு செவ்வாய் தீபம் 6 விளக்கு தீபம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய் தீபம் இல்லை, என்னால் அதுவும் முடியல அப்படின்றீங்கன்னா வீட்டிலே முருகரோட படத்தை கையெடுத்து கும்பிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு பால் டம்ளர் வச்சு படைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து சக்கரை பொங்கல் செஞ்சால் நல்லாயிருக்கும், வெண்பொங்கல் செஞ்சால் நல்லாயிருக்கும், இல்லை கேசரி செஞ்சு படைக்கிறேன் அப்படின்னு எதனா உங்களால் முடிஞ்சிட்டு செஞ்சு படைங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸு கோவிலுக்கு போகிறது. ஏன்னா கடவுளோட அணுகரை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கை விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து இன்னதினே வந்து முருகர் கோவிலுக்கு போய் யாருக்குன்னா ஒருத்தருக்காச்சும் பாலாடை வாங்கி போய் எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் வந்து பாலாடை வாங்கி குடிக்கணும்னு சொல்லிட்டு என் பிள்ளை வந்து பாலாடை வாங்கி குடிக்கணும்னு சொல்லி வேண்டி பாலாடை வாங்கி யாருன்னா தாய்மார்னா குழந்தையை தாங்க கொண்ட பெண்கள் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெண்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கல்யாணம் ஆகலையா, திருக்கல்யாணத்துக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நிறைவேறும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் வழிபடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முருகர் உங்களுக்கு எப்போவுமே துணை இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். முருகரை எப்பவுமே வழிபடுறது ரொம்ப நல்ல ஒரு குணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து முருகன், பிள்ளையார், பெருமாள் எல்லாம் ஒரே தெய்வம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்சது எனக்கு இதுதான் முடியும் அதுதான் முடியும், எது முடிஞ்சாலும் செஞ்சு உங்கள் கை கொண்டு சாமி கும்பிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கொடுப்பா அப்படின்னு கேட்டு நிம்மதியாக வாழ ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நினச்சதே நடக்கும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். என் சேனல் பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் இப்போது முருகர் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஏன்னா நீங்கள் எங்கள் ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போகிறேன். உங்கள் ஊரில் அந்த மாதிரி முருகர் கோயில் விசேஷம்னா எனக்கு வீடியோ போடுங்க. இல்லைனா வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து எங்கள் ஊரில் இந்த நடந்துச்சு மேடம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓ முருகா என்று போட்டி. வணக்கம், நன்றி.